எல்லாருக்கும் வணக்கம். ரூட் அண்ட் ரெமெடி சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஒவ்வொரு கிரகங்களுக்கு ஒவ்வொரு தானியங்கள் இருக்கு. இந்த நவ கிரகங்களுக்கு உரிய நவ தானியங்கள் அது என்ன அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். சூரியனுக்கு கோதுமை, சந்திரனுக்கு நெல் இல்லது அரிசி, செவ்வாய்க்கு துவரை, குருக்கு கொண்டக்கடலை, புதனுக்கு பச்சை பயிறு, சுக்கிரனுக்கு மொச்சை, சனி பகவானுக்கு எல், ராகு பகவானுக்கு கருப்பு உளுந்து, கேது பகவானுக்கு கொள்ளு. இதெல்லாம் இந்த நவதானியங்கள், இந்த கிரகங்களுக்குரிய இந்த தானியங்கள். இதை குறித்து நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். அதே மாதிரி இந்த எண்களுக்கும் இந்த கிரகங்களுக்கும் இந்த தானியங்களுக்கும் சம்மந்தம் இருக்கான்னு பார்க்கலாம். நம்பர் 1, அதாவது 19, 1 அந்த மாதிரி கூட்டுத்தொகையில் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் எடுத்துக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இப்போ ஒருத்தங்களுக்கு இன்னைக்கு டேட்டுன்னே எடுத்துக்கோங்களேன். 25 பிறந்திருக்காங்கன்னா 25/7/2026 25 இது எல்லாத்தையும் மொத்தமாக ஆட் பண்ணிங்கன்னா என்ன நம்பர் வருதோ அதில் ஒத்த படையில் வரணும். இப்போ கூட்டினா எவ்வளோ வருது பாருங்கள். 25 2 5 7. இந்த மாதம் என்ன அப்படின்னாக்க 7வது மாதம். 7 7 14, 14 ஒரு 2 19, 19 ஒரு 2 20 21, 21 ஒரு 5, 21 ஒரு 5 ஆட் பண்ணிங்கன்னா 6, 26, 26 நீங்கள் கூட்டினீங்கன்னா 2 ஒரு 6 8. ஸோ இவங்களுடைய டெஸ்டினேஷன் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி பிறந்த குழந்தைகள்து தான் நான் சொல்கிறேன். 7ம் 8ம் காம்பினேஷன். 7ங்கிறது இவங்களுடைய லக்கி நம்பர், 8ங்கிறது இவங்களுடைய டெஸ்டினேஷன் நம்பர்னு சொல்லுவோம். இந்த 7ங்கிறது கேது பகவானுக்கு சம்மந்தப்பட்ட நம்பர், 8ங்கிறது சனி பகவானுக்கு சம்மந்தப்பட்ட நம்பர். ஸோ 7ங்கிறது என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி தான் 1ங்கிறது சூரிய பகவானுக்குரிய நம்பர், 2ங்கிறது சந்திரனுக்குரிய நம்பர், 3ங்கிறது குருவிக்குரிய நம்பர், 4ங்கிறது உங்களுக்கு ராகுவினுடைய நம்பர், 5ங்கிறது புத பகவானுடைய நம்பர், 6ங்கிறது சுக்கிரனுடைய நம்பர், 7ங்கிறது கேதுவினுடைய நம்பர், 8ங்கிறது சனியினுடைய நம்பர், 9 அப்படிங்கிறது செவ்வாயினுடைய நம்பர். ஸோ இந்த நம்பரில் பிறந்தவங்க இந்த தானியத்தை நீங்கள் ஒரு பொட்டலத்தில் ஒரு வெள்ளை கலர் பேப்பரில் கொஞ்சோண்டு, இப்போ சூரியனில் பிறந்திருக்காங்கன்னா அவங்க கோதுமையை வச்சுக்கிட்டு போகிறச்சே என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சூரியனுடைய ஆதிக்கம் இருக்கும். இப்போ உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணுன்னா, எந்தெந்த டாக்டர்கிட்ட போனால் எந்தெந்த வைத்தியத்தை நம்ம பார்த்துக்க முடியுமோ அந்த கரெக்டான டாக்டர்கிட்ட தான் போவோம். இப்போ கண்ணு வலிக்கு நான் போய் ஒரு ஜென்ரல் ஃபிசிஷியன்கிட்ட போக முடியாது. ஸோ இப்போ கண்ணு வலினா கண் டாக்டர்கிட்ட தான் போவோம். அதே மாதிரி தான் சூரியனில் பிறந்தவங்க இந்த கோதுமையை சும்மா கொஞ்சம் பேக்கெட்டில் ஒரு சின்ன பொட்டலமாக பண்ணி உங்கள் பேக்கெட்லேயோ உங்கள் பர்ஸ்லேயோ இல்லை உங்கள் ஹேண்ட்பேக்லேயோ போட்டுட்டு தான் போய் பாருங்களேன். கண்டிப்பாக அந்த சூரியனுடைய ஃபுல் அனுகிரகமும் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு நம்பர்லேயும் நான் சொல்லிட்டேன் என்னென்ன தானியங்கள்னு. அந்த நம்பரில் பிறந்தவங்க அந்த தானியத்தை நீங்கள் கையில் வச்சுக்கிறச்சே இந்த நன்மைகள் நிச்சயமாக நடக்கும். செய்து பயனடைங்கள். தொடர்ந்து பேசுவோம். தேங்க்யூ ஸோ மச். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க.